ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதை புலி வருது. காட்டை ஒட்டின ஒரு கிராமத்தில் ஒரு ஆடு மேய்க்கிற சின்ன பையன் இருந்தான். ஊரில் இருக்கிறவங்களோட ஆடுகளை ஓட்டிக்கிட்டு மேய்ச்சல் நிலங்களுக்கு போவான். நாள் ஃபுல்லாக ஆடுகளை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருந்துட்டு சாயங்காலமாக ஆடுகளை கூட்டிகிட்டு ஊருக்கு வந்து அந்தந்த வீட்டில் விட்டுடுவான். இதுதான் அவனோட வேலை. அதுக்கு ஆடுகளோட உரிமையாளர்கள் அவனுக்கு காசு, சாப்பாடு, அரிசி, பருப்பு, துணின்னு ஏதாச்சும் கொடுப்பாங்க. தினம் அவனுக்கு ஒரே வேலை தான். ஆடுகளை கூட்டிக்கிட்டு போனதுக்கப்புறம் அவனுக்கு நாள் ஃபுல்லாக வேறு வேலையே இருக்காது. சும்மா உட்காந்து ஆடுகளையே பார்த்துட்டு இருக்க ரொம்ப போர் அடிக்கும். என்னவாச்சும் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ரொம்ப போர் அடித்து போய் உட்காந்துருந்த அந்த பையன் மேய்ச்சல் நிலத்திலிருந்து ஊருக்குள்ளே புலி வருதுன்னு கத்திக்கிட்டே ஓடி போனான். அவனோட சத்தம் கேட்ட ஊர் மக்கள் ஓடி வந்தாங்க. அவங்க கிட்ட புலி வந்து ஆடுகளை கடிக்குதுன்னு பயந்து பதட்டமாக சொன்னான். ஊர் மக்களும் புலியை விரட்டுறதுக்காக எல்லா வேலைகளையும் போட்டுட்டு கம்பு கத்தின்னு தூக்கிட்டு போனாங்க. மேய்ச்சல் நிலத்துக்கு போய் பார்த்தா ஆடுகள்லாம் அதுக்கு பாட்டுக்கு மேய்ச்சிட்டு இருந்தது. புலியும் இல்லை, ஒன்றும் இல்லை. சிரிச்சுக்கிட்டே வந்தான் ஆடு மேய்க்கிற சின்ன பையன். ஹஹா, எல்லாரும் ஏமாந்தீங்களா? புலியெல்லாம் ஒன்றும் வரல, நான் தான் சும்மா சொன்னேன். எல்லாரும் எப்படி ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரித்தான். எல்லாரும் செம கடுப்பாயிட்டாங்க. அவனை நல்லா திட்டிட்டு போனாங்க. எல்லாரும் திட்டுறப்போ கஷ்டமாக இருந்தாலும் அவங்க ஓடி வந்ததை நினச்சி பார்க்க அவனுக்கு ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் போச்சு. மறுபடியும் அவனுக்கு போர் அடிச்சு போக விளையாடி பார்க்க ஆசை வந்துச்சு. எல்லாரும் பிஸியாக இருக்கிற நேரமாக பார்த்து புலி வருதுன்னு கத்திக்கிட்டு கிராமத்துக்குள்ளே ஓடுனான். அன்னைக்கு மாதிரியே எல்லாரும் ஓடி போய் பார்த்தா அதுவும் பொய். இந்த தடவை ரொம்ப கோவப்பட்டு அவனை திட்டினாங்க. இனி ஒரு தடவை பொய் சொன்ன அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிச்சுட்டு போனாங்க. 1 மாதம் ஆயிருக்கும். ஒரு நாள் உண்மையிலேயே புலி வந்துச்சு. புலி வந்து ஆடுகளை அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஆடு மேய்க்கிற பையன் ஊருக்குள்ளே போய் புலி வருதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டான். புலி வந்து ஆடுகளை திங்குது வாங்கன்னு சொன்னான். ஆனால் 2 தடவை பொய் சொன்னதால் அவன் இப்போவும் பொய் தான் சொல்கிறான்னு நினச்சி யாருமே வரல. அவனை யாருமே நம்பலை. அழுது கெஞ்சி கூப்பிட்டு பார்த்தான், யாருமே வரல. அதனால் திரும்ப ஆடுகளை பார்க்க போனான். பாதி ஆடுகளை புலி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. மீதி ஆடுகளை கூப்பிட்டுட்டு அழுதுகிட்டே ஊருக்குள்ளே வந்தான். அப்போ தான் எல்லாருக்கும் அவன் உண்மையை தான் சொன்னானே தெரிஞ்சது. அப்போது ஒரு பெரியவர் வந்து அவனோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு, எப்பவும் பொய் சொன்ன நீ சொல்கிற உண்மையை கூட யாரும் நம்ப மாட்டாங்க. புலி வருதுன்னு 2 தடவை எங்கள் எல்லாரையும் நீ ஏமாத்தின. இன்னைக்கு நிஜமாவே புலி வந்தப்போ யாருமே உன்னை நம்பலை. உன்னோட விளையாட்டு வினையாயிருச்சு அப்படின்னு சொன்னார். தப்பை உணர்ந்து ஊர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன். அடிக்கடி பொய் சொல்கிறவங்க சொல்கிற உண்மையை யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால பொய் சொல்லாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.